ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படம் 4 நாள் வீக்கெண்டில் 288 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாகவே நேற்று நைட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எப்படியும் நேத்தோடையோ இல்லை இன்னையோடையோ சேர்த்தா 300 கோடி அடிச்சிருக்கும். ஏன்னா வீக் டேஸ்லையுமே ஈவினிங் அண்டு நைட் ஷோ புக்கிங் சூப்பராக இருக்கு. நூன் அண்டு மேட்னி ஷோ மட்டும்தான் கொஞ்சம் ஆக்குபன்சி கம்மியாக இருக்கு. ஏன்னா வீக் டேஸ்ல இது நார்மல் தான். பட் ஆனால் நேற்று மண்டேவோட வசூலே 2024 வெளியான மற்ற பெரிய ஹீரோஸ் படங்களோட முதல் நாள் வசூலை விட அதிகமா. ஸோ தளபதி எவ்வளோ டிஃபரன்ஸ்ல மேலே இருக்காருன்றது இதிலே தெரியுது. அண்டு கம்மிங் வீக்கெண்டில் வசூல் திரும்பவும் ஜம்ப் ஆகும். ஸோ இந்த வீக்கெண்ட் முடிவில் ஒரு 400 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் லியோ கலெக்ஷன் எல்லாம் பீட் பண்ணுமான்றது தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது ஓவராலா 500 கோடியை தாண்டிடும் அப்படின்ற ஒரு ஹோப் மட்டும் இருக்கு. அண்ட் இப்போ உள்ள போயிட்டு இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க படத்தை. ஸோ தளபதியோட கெரியர்ல பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸா மற்றும் ஒரு பிளாக் பஸ்டர் படமா கோட் படம் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஓவராலா கோட் படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு படத்தோட லாங் ரன்னுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்க இப்போ பயங்கரமா படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது அப்படியே ஒரு 3-4 வாரத்துக்கு கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோட் படம் ஓவராலா எவ்வளவு கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களோட கெஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.